Hello, is my voice audible? Yes, bro. Yes, sir, it's audible. Yes, sir. Just a second. Okay, done. So let's start our today's class. So இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா, so we are going to learn a topic which is called as Docker அப்படின்னு சொல்லிட்டு ஒரு புது டூல் நம்ம லேர்ன் பண்ண போறோம். ஸோ டாக்கர்ன்றது சில பேருக்கு இன்னும் எந்த ஐடியாவுமே இருக்காது. ஏன்னா ஒரு டூல்லையும் நம்மளுக்கு ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்காக இருக்கும். ஜென்கின்ஸ்னா இன்டகிரேஷன், அன்சிபிள்னா டிப்ளாய்மெண்ட் அப்படின்ற ஒரு வார்த்தையாவது ஒரு வார்த்தையாவது ஏதாவது ஒரு ரிலேட் பண்ணி வச்சிருப்பீங்க. ஆனால் டாக்கர்னா இப்போ உங்களுக்கும் இப்போ இது வரைக்கும் டாக்கர்னா என்னன்னு சொல்லிட்டு சுத்தமா ஒரு ஐடியாவுமே இருக்காது. ஸோ பிகாஸ் நம்ம இன்னைக்கு டாக்கர்னா என்ன, அது எதுக்கு நம்ம பயன்படுத்த போறோம் அப்படின்றத நம்ம பார்க்க போறோம். பட் பிஃபோர் ஸ்டார்டிங் ஆர் லேர்னிங் அபவுட் டாக்கர், நம்ம என்ன பண்ணலாம்னா ஃபர்ஸ்ட் ஒரு பேசிக்ஸை நம்ம கம்ப்ளீட் பண்ணலாம், விச் இஸ் கால்ட் அஸ் ஹைப்பர்வைசர்னா என்ன. ஸோ ஹைப்பர்வைசர்னா என்னன்னு தெரிஞ்சா மட்டும்தான் நம்ம டாக்கர் பத்தி கொஞ்சம் நல்லா இன்டெப்தா நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி நம்ம லேர்ன் பண்ணிக்க முடியும். ஸோ இப்போ ஃபர்ஸ்ட் வில் லேர்ன் வாட் இஸ் அன் ஹைப்பர்வைசர் இஸ். ஸோ இப்போ நம்ம நெட்ல நான் இப்போ ஹைப்பர்வைசர் நான் சர்ச் பண்றேன்னு வச்சுக்கோங்களேன், எனக்கு ஒரு இமேஜஸ் கிடைக்கும். இந்த ஹைப்பர்வைசர்னா என்னன்னா, இது நீங்க AWSல EC2ன்ற ஒரு கிளாஸ் படிக்கும்போது இந்த வார்த்தையை சொல்லியிருப்பாங்க, ஹைப்பர்வைசர் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணலாம், ஹைப்பர்வைசர்னா என்னன்னு சொல்லிட்டு நம்ம லேர்ன் பண்ணுவோமே. ஓகே, ஸோ ஹியர் எனக்கு ஒரு 2 எக்ஸாம்பிள்ஸ் இருக்கு. ஏன்னா 2 டைப் ஆஃப் ஹைப்பர்வைசர் இருக்காங்க. ஸோ ஃபர்ஸ்ட் டைப் என்ன அப்படின்னா, நம்ம இந்த எக்ஸாம்பிள் லெஃப்ட் ஹேண்ட் சைட்ல எடுத்துக்கலாம். ஸோ உங்ககிட்ட ஒரு ஹார்ட்வேர் இருக்கும். ஹார்ட்வேர்ன்றது நம்மளோட லேப்டாப், ஒரு மதர் போர்டு, ரேமு, இதுதான் நம்மளோட லேப்டாப், இதுதான் நம்மளோட ஹார்ட்வேர். இந்த ஹார்ட்வேர்ல நம்ம என்ன பண்ணிருப்போம்னா ஒரு ஓஎஸ் நம்ம இன்ஸ்டால் பண்ணிருப்போம். இந்த ஓஎஸ்ன்றது என்னன்னா, இப்போ நான் விண்டோஸ் 7ன்ற ஒரு ஓஎஸ் என்னோட லேப்டாப்ல நான் இன்ஸ்டால் பண்ணியிருக்கேன். நெக்ஸ்ட் we will have a tool which is called as hypervisor. இப்போ என்கிட்ட ஹைப்பர்வைசர்னு ஒரு டூல் இருக்கு which is called as VMware Workstation. ஓகே, ஸோ கரெக்டா ஓகே. ஸோ எனக்கு ட்ரையல் பீரியட் முடிஞ்சிருச்சு, ஐ ஹேவ் டு ரீஇன்ஸ்டால் இட், தட்ஸ் ஃபைன். ஸோ இப்போ நம்ம கிட்ட ஹைப்பர்வைசர்னு ஒரு டூல் இருக்கு. இந்த ஹைப்பர்வைசர் என்ன பண்ணும்னா, இட் இஸ் யூஸ் டு கிரியேட் அ வர்ச்சுவல் மிஷின். ஒரு வர்ச்சுவல் மிஷின் கிரியேட் பண்றதுக்காக நம்ம ஹைப்பர்வைசர் பயன்படுத்தலாம். இப்போ என்கிட்ட இதுல ஒரு வர்ச்சுவல் மிஷின் இருக்கு, அதை நான் எக்ஸாம்பிளா காமிச்சிருக்கலாம், பட் ட்ரையல் பீரியட் முடிஞ்சிருச்சு. ஸோ இப்போ நான் இஃப் ஐ பவர் ஆன் திஸ் வர்ச்சுவல் மிஷின், நீங்க ட்ரை பண்ணுவோம் நோ. ஓகே, ஸோ இப்போ நான் இந்த வர்ச்சுவல் மிஷின் நான் பவர் ஆன் பண்ணனா எனக்கு என்ன வரும்னா, இட் வில் பி கிவிங் மீ வார்னிங் விச் இஸ் சாரி வார்னிங்ன்ற பாருங்க. எனக்கு ஒரு பவர் ஆன் பண்ணனா இப்போ ஒரு விண்டோஸ் 7ன்ற ஒரு ஓஎஸ் எனக்கு இதுல டேர்ன் ஆன் ஆகும். நான் அதை யூஸ் பண்ண ஆரம்பிக்கலாம், விண்டோஸ் 7ன்ற ஓஎஸ். இப்போ இதுவே நம்ம ப்ளூ ஸ்டாக் அப்படின்ற சில ஆப்லாம் நீங்க சில பேர் யூஸ் பண்ணிருப்பீங்க. அதுல என்னன்னா, நம்ம ஆண்ட்ராய்டு மிஷின்ஸை, நம்ம ஒரு ஆண்ட்ராய்டு ஓஎஸை நம்ம போன்ல யூஸ் பண்றதுக்காக ப்ளூ ஸ்டாக்ன்ற ஒரு ஹைப்பர்வைசரை பயன்படுத்துவோம். அப்போ என்னோட ஹார்ட்வேர்ல ஒரு ஓஎஸ் நம்ம ரன் பண்றதுக்காக we will be using hypervisor. ஸோ நம்ம டிஃபால்ட்டா ஃபர்ஸ்ட் நம்ம ஓஎஸ் இன்ஸ்டால் பண்றோம், பட் ஆன் டாப் ஆஃப் இட் நம்ம ஒரு ஹைப்பர்வைசர் யூஸ் பண்ணி நம்ம வேற ஒரு கெஸ்ட் ஓஎஸ் நம்ம ரன் பண்றோம். அப்போ அந்த விண்டோஸ் 7, ஆண்ட்ராய்டு ஓஎஸ் இதெல்லாம் நமக்கு கெஸ்ட் ஓஎஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இது ஒரு டைப் ஆஃப் ஹைப்பர்வைசர். இது இன்னொரு டைப் ஹைப்பர்வைசர் இருக்கு which is called as, நீங்க டூயல் ஓஎஸ் அப்படின்ற வார்த்தையை கேள்விப்பட்டிருப்பீங்க. ஸோ டூயல் ஓஎஸ்னா என்னன்னா, நம்ம ஒரு கம்ப்யூட்டர் ஆன் பண்ணும்போதே ஃபர்ஸ்டே கேட்கும், உள்ளே போறதுக்கு முன்னாடியே ஃபர்ஸ்டே என்ன கேட்கும்னா, விண்டோஸ்குள்ள போகணுமா லினக்ஸ்குள்ள போகணுமா அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு ஒரு கேள்வி கேட்கும். அது டூயல் ஓஎஸ்ன்னு சொல்லுவாங்க. அந்த டூயல் ஓஎஸ் கான்செப்டும் நம்ம ஹைப்பர்வைசரை பயன்படுத்தி தான் அவங்க செப்பரேட் பண்ணியிருப்பாங்க. அப்ப நீங்க கெஸ்ட் ஓஎஸ்குள்ள போகணுமா, இல்ல வேற ஒரு விண்டோஸ்குள்ள போகணுமா, இல்ல லினக்ஸ்குள்ள போகணுமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும். இங்க ரெண்டுல ஏதாவது ஒரு ஓஎஸ் தான் நீங்க ரன் பண்ண போறீங்க. நீங்க லினக்ஸ் செலக்ட் பண்ணீங்கன்னா லினக்ஸ் மட்டும் ஆன் ஆகும், லினக்ஸ்ல நீங்க யூஸ் பண்ணிட்டு இருப்பீங்க. அதுக்கடுத்து நீங்க விண்டோஸ்ன்னு சொல்லிட்டு அதுக்குள்ள போனீங்கன்னா விண்டோஸ் ஒர்க் ஆகும். ஆனா இந்த சிஸ்டம்ல ஆல்ரெடி ஒரு ஓஎஸ் ரன் ஆயிட்டு இருக்கு, ஆன் டாப் ஆஃப் இட் நான் இன்னொரு கெஸ்ட் ஓஎஸ் நான் ரன் பண்றேன். சரி, எதுக்காக நான் இப்போ இந்த மல்டிபிள் ஓஎஸ்லாம் ரன் பண்ணணும், எனக்கு என்ன சிச்சுவேஷன், என்ன அட்வான்டேஜ் நான், ஓகே. ஸோ எனக்கு எந்த நீடுக்காக நான் 2 ஓஎஸ் நான் இன்ஸ்டால் பண்றேன், அந்த கேள்வியை நம்ம சாட்டிஸ்ஃபை பண்றதுக்கு நம்ம என்ன பண்ணலாம், ஒரு எக்ஸாம்பிள் எடுத்துக்கலாம். என்ன எக்ஸாம்பிள்னா, என்கிட்ட லெட்ஸ் சே நமக்கு ஒரு சினாரியோ இருக்கு. உபுண்டுல ரன் ஆகிற அப்ளிகேஷன் என்கிட்ட ஒன்று இருக்கு, ரெட் ஹேட்ல ரன் ஆகிற அப்ளிகேஷன் என்கிட்ட ஒன்று இருக்கு. ஸோ இது உபுண்டுல மட்டும் தான் ஒர்க் ஆகும், இது ரெட் ஹேட்ல மட்டும் தான் ஒர்க் ஆகும். இப்போ நான் உங்ககிட்ட இந்த 2 அப்ளிகேஷனை கொடுத்து, நான் டெவலப்பர், நான் உங்ககிட்ட இந்த அப்ளிகேஷனை கொடுத்து இதை நீங்க டிப்ளாய் பண்ணுப்பா அப்படின்னு நான் சொல்றேன். ஸோ இப்போ நீங்க டிப்ளாய் ப்ராசஸ் பண்ணுவீங்க. அந்த டிப்ளாய்மெண்ட் பண்றதுக்கு ஓகே, ஸோ நீங்க எப்படி டிப்ளாய் பண்ணுவீங்க? ஸோ உங்ககிட்ட கேள்வி.
யாராவது ஒரு EC2 கிரியேட் பண்ணி அதுல வந்துட்டு அப்ளிகேஷன் ரன் பண்ணிக்கலாம். எத்தனை EC2 கிரியேட் பண்ணுவீங்க? 2 EC2. இந்த virtual machine நீங்க கிரியேட் பண்ணனும். 2 virtual machine கிரியேட் பண்ணி ஒண்ணுல Ubuntu based இன்னொன்னுல Red Hat based. ஆனா இது ரெண்டுமே எனக்கு என்னன்னா ஒரே ப்ராஜெக்ட்ல நான் யூஸ் பண்ற ரெண்டு அப்ளிகேஷன். ஒரு ப்ராஜெக்ட்னா என்ன, இப்போ ஃபார் எக்ஸாம்பிளுக்கு நீங்க இது வரைக்கும் நீங்க சின்ன சின்ன அப்ளிகேஷன் மட்டும் தான் நீங்க ஹோஸ்ட் பண்ணிருப்பீங்க. சின்ன அப்ளிகேஷன்னா ஃபார் எக்ஸாம்பிள் லெட்ஸ் சே நம்ம என்ன அப்ளிகேஷன்னா ஒரு index.html ஒரு பேஜ் கொடுப்பாங்க, இல்ல sample.var ஃபைல்னு சொல்லிட்டு குட்டியா ஒரு ஃபைல் தான் கொடுப்பாங்க. அதுக்கெல்லாம் எந்த டிபெண்டன்சிஸுமே கிடையவே கிடையாது, எக்ஸ்ட்ராஸ்லாம் எதுவுமே தேவையே இல்லை. ஆனா ரியல் லைஃப்ல ஒரு ப்ராஜெக்ட்னா இப்போ நான் ஒரு ஆப் டிசைன் பண்றேன்னா ஃப்ரண்ட் அண்ட் டீம் இருப்பாங்க, நான் பேக் அண்ட் டீம்ல இருப்பேன், டேட்டாபேஸ்ல அட்மின்ஸ் அவங்க இருப்பாங்க, நாங்க எல்லாருமே சேர்ந்து தான் ஒரு ப்ராஜெக்ட்லாம் ஒர்க் பண்ணுவோம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிளுக்கு லெட்ஸ் சே ஃப்ரண்ட் அண்ட் டீம் வில் டிசைன் த UI, HTML, CSS, JavaScript, Angular, React, Vue அப்படின்னு சொல்லிட்டு நிறைய ஃப்ரண்ட் ends இருக்கு. அவங்க அதை வச்சு they will be creating the front, அதை பார்க்க அந்த லே அவுட் எப்படி இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஃப்ரண்ட் அண்ட் டிசைன் பண்ணுவாங்க. பேக் எண்ட் டிசைன் பண்றதுக்கு ஸோ நாங்க ஒர்க்கிங் பிரின்சிபல் ஒன்னு ஜாவா பேஸ்டு இல்ல பைத்தான் பேஸ்டு இல்ல லாங்குவேஜ் பேஸ்டு. அப்ப நான் பைத்தான் பேஸ்ட் நான் டெவலப்பரா இருக்கேன். ஸோ அப்ப பைத்தான் வித் ஜாங்கோ வச்சு ஐ வில் பி கிரியேட்டிங் த பேக் எண்ட். அது நம்ம ஒரு டேட்டா பேஸை ஸ்டோர் பண்றதுக்கு வில் பி யூசிங் MySQL ஆர் ஏதாவது டேட்டா பேஸ். அப்போ நம்ம இத்தனை அப்ளிகேஷன்ஸ் நம்ம யூஸ் பண்ண போறோம். இப்போ நம்ம ஃபார் எக்ஸாம்பிளுக்கு இதுல இப்ப எனக்கு ஆங்குலர் அப்படின்ற டூல் யூஸ் பண்றேன், அது எனக்கு லினக்ஸ்ல எனக்கு சப்போர்ட் ஆகல, அது உபுண்டுல மட்டும் தான் ஒர்க் ஆகும். அப்ப மீதி சாஃப்ட்வேர்லாம் எனக்கு இப்போ உபுண்டுல ஒர்க் ஆகுமா அப்படின்னு நான் செக் பண்ணணும். இப்போ நான் ஒரு டூல் நான் யூஸ் பண்றேன்னா ஐ ஹேவ் டு செக் த லைப்ரரிஸ் அண்ட் டிபெண்டன்சிஸ். இப்போ என்கிட்ட ஒரு எக்ஸாம்பிள் இருக்கு, என்னன்னா நான் 4 சாஃப்ட்வேர் நான் ரன் பண்ணணும்னு நினைக்கிறேங்க. இப்போ நான் இங்கேயும் நான் என்ன கேட்டேன்னா ஆப் தான், ஒரு ஆப்னா என்ன, ஒரு சாஃப்ட்வேர். ஸோ உபுண்டுன்ற ஆப், ரெட் ஹேட்ன்ற ஒரு ஆப். ஓகே, ஸோ அந்த மாதிரி இப்போ என்கிட்ட எத்தனை இருக்குன்னா ஒரு 4 ஆப் இருக்கு. ஒன்னு Node.js, ஒன்னு MySQL, Redis அண்ட் Ansible அப்படின்னு சொல்லிட்டு நான் 4 ஆப் வச்சிருக்கேன். ஸோ இப்போ Node.jsன்றது ஃப்ரண்ட் எண்டுக்காக ஒரு வெப் சர்வருக்காக, JavaScript பேஸ்டு ஒரு வெப் சர்வர். அந்த Node.jsல இருந்து நான் ஒரு டேட்டா பேஸை ஸ்டோர் பண்றதுக்கு டேட்டாபேஸ் MySQL, அண்ட் Node.jsோட மெசேஜிங் சர்வீஸ்க்காக நான் Redis, அண்ட் ஆர்கஸ்ட்ரேஷனுக்காக I'll be using Ansible. இப்போ இது ப்ராஜெக்ட் டூல்ஸ் மாறும். ஏன்னா ஒரு ப்ராஜெக்ட்னா இருந்தா ஒரே ஒரு பைத்தான் மட்டும் வச்சே நீங்க செய்ய முடியாது, நிறைய எக்ஸ்ட்ரா யூஸ் பண்ணுவீங்க. இப்போ ஃபார் எக்ஸாம்பிளுக்கு உங்களுக்கு ஜென்கின்ஸ்ன்றது கம்ப்ளீட் பண்ணிட்டாங்களா இந்த பேட்ச்? மல்டிபிள் பேட்சஸ் இருக்கீங்க. சோ ஜென்கின்ஸ் கம்ப்ளீட் ஆயிடுச்சுங்களா? ஜென்கின்ஸ் கம்ப்ளீட் ஆயிடுச்சு சார். நோ சார். ஓகே, சோ ஓகே, சில பேருக்கு கம்ப்ளீட் ஆயிருக்கும், சில பேருக்கு கம்ப்ளீட் ஆகல. அப்போ இட்ஸ் ஓகே ஃபைன். இப்போ புது பேட்சா புதுசா இருக்கீங்க போல, டசன்ட் மேட்டர், நோ வரிஸ். சோ அப்போ Ansible கம்ப்ளீட் பண்ணிட்டாங்களா ஏதாவது? நோ வரிஸ். நான் Ansible ஜென்கின்ஸ்ல எந்த கேள்வியும் கேட்கலைங்க. ஒரே ஒரு என்னன்னா, சோ இதை ஞாபகம் வச்சுக்கோங்க, ஜென்கின்ஸ் நீங்க இன்ஸ்டால் பண்ணணும்னா ஜாவா இன்ஸ்டால் பண்ணணும். ஜாவா இருந்தா தான் ஜென்கின்ஸ் சாஃப்ட்வேரை நீங்க இன்ஸ்டால் பண்ண முடியும். Ansible இன்ஸ்டால் பண்ணணும்னா பைத்தான் இன்ஸ்டால் பண்ணணும். பைத்தான்ன்ற ஒரு சாஃப்ட்வேர் இருந்தா தான் Ansible ஒர்க் ஆகும். அவ்வளவுதாங்க. இந்த கேள்வி கேட்க தான் நான் ஜென்கின்ஸ் கம்ப்ளீட் பண்ணிட்டாங்களான்னு கேட்டேன், வேற எதுவும் கிடையாது. அப்ப அதை நம்ம என்னன்னு சொல்லுவாங்கன்னா டிபெண்டன்சிஸ்ன்னு சொல்லுவாங்க. ஸோ வாட் இஸ் டிபெண்டன்சிஸ்னா, இப்போ நான் ஒரு டூல் நான் இன்ஸ்டால் பண்ணணும்னு நினைக்கிறேன், ஜென்கின்ஸ் இல்ல Ansible அப்படின்ற ஒரு டூல் இன்ஸ்டால் பண்ணணும்னு நினைக்கிறேன். இன்ஸ்டால் பண்ண ட்ரை பண்ணா பைத்தான் இருந்தா மட்டும்தான் அது இன்ஸ்டாலே ஆகும். அப்ப டிபெண்டன்சிஸ், இந்த டூல் ஒர்க் ஆகுறதுக்கு ஒரு ப்ரீ ரெக்வசைட்டா ஒரு சாஃப்ட்வேர் தேவை, அதை நம்ம டிபெண்டன்சிஸ்ன்னு சொல்லுவோம். இப்போ நெக்ஸ்ட், இப்போ லெட்ஸ் சே இப்போ நம்ம ஜென்கின்ஸ்ல வெறும் ஜென்கின்ஸ் மட்டும் யூஸ் பண்ண மாட்டோம், எக்ஸ்ட்ரா சில பிளகின்ஸ் ஆட் ஆன்லாம் நம்ம பயன்படுத்தும். பைத்தான்லயும் நம்ம மாடியூல்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு எக்ஸ்ட்ரா நம்ம Ansible இன்ஸ்டால் பண்ணிட்டேன், அதுக்கு கூட எக்ஸ்ட்ராவா Ansibleக்கு மேல நம்ம இன்னும் எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணுவோம், அதான் லைப்ரரிஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ என்கிட்ட ஒரு உபுண்டுன்ற OS இருக்கு. இப்போ அந்த OSல நான் Node.js, MySQL, Redis, Ansibleன்னு இது 4த்தையும் நான் இன்ஸ்டால் பண்ணணும்னு நினைக்கிறேன். அப்ப நான் ஒன்னொன்னா இன்ஸ்டால் பண்ணுவேன். அது இன்ஸ்டால் பண்றதுக்கு முன்னாடி நான் டிபெண்டன்சிஸ் எல்லாம் இன்ஸ்டால் பண்ணுவேன். அதுக்கடுத்து இந்த 4 ஆப் நான் இன்ஸ்டால் பண்ணுவேன். இப்போ நம்மளுக்கு ஒரு பிரச்சனை வரும் சில நேரத்துல. என்ன பிரச்சனைனா, Ansibleக்கு பைத்தான் 3.8 தான் வேணும்னு கேட்கும், Redisக்கு பைத்தான் 2.7 தான் வேணும்னு கேட்கும். அப்போ வேர்ஷன் மாறுது. அப்ப நம்மளுக்கு இப்ப வேர்ஷன் இப்படி மாறறனால பிரச்சனை வரும். இப்ப நான் ஒரே லேப்டாப்ல 2 வெர்ஷன் ஆஃப் பைத்தான் இன்ஸ்டால் பண்ணா அது அக்செப்ட் பண்ணாது. அப்ப நம்ம என்ன பண்ணணும்னா பைத்தானே நான் வர்ச்சுவலைசேஷன் பண்ணி 2 பைத்தான் இன்ஸ்டால் பண்றதுக்கு எக்ஸ்ட்ரா ஸ்டெப்ஸ் எல்லாம் எடுக்கணும். அப்போ பைத்தான் 2.0 Redisக்கும் பைத்தான் 3.0 Ansibleக்கும் நான் கான்ஃபிகர் பண்ணணும். இதெல்லாம் எக்ஸ்ட்ரா தேவையில்லாத ஸ்டெப்ஸ் எல்லாம் நான் பயன்படுத்துற மாதிரி இருக்கு. ஏன்னா நம்மளோட OSல
லைப்ரரிஸ் அண்ட் டிபெண்டன்சிஸ் சொல்லிட்டு 2 இருக்கு. அவ்வளவுதாங்க. அப்ப நான் ஏதாவது ஒரு டூல் இன்ஸ்டால் பண்றேன், லைப்ரரி ஏதாவது மாத்துறேன்னா அது என்னோட ஓஎஸ்ல ரன் ஆகுற எல்லா ஆப்பையுமே அஃபெக்ட் பண்ணும். ஏன்னா எல்லாமே ஒன்னொன்னு கூட டிபெண்ட் பண்ணி தான் இருக்கு. அதனால தான் இந்த ஆரோ மார்க் நான் இப்படி வரைஞ்சிருக்கேன். ஸோ எல்லாமே ஒன்னொன்னு டிபெண்ட் பண்ணி தான் இருக்கு. ஸோ அப்போ நம்மளுக்கு என்னன்னா இந்த ப்ராப்ளம் வரும். இது என்னன்னு சொல்லுவாங்கன்னா மேட்ரிக்ஸ் ஃப்ரம் ஹெல்னு சொல்லுவாங்க. இப்போ திடீர்னு ஏதாவது ஒரு வெர்ஷன் நீங்க அப்கிரேட் பண்றீங்க, பைத்தான் வெர்ஷனை மாத்துறீங்க. இப்போ மாத்துறது நான் அன்சிபிள்காக மாத்துறேன். ஆனா MySQL என்னன்னா சப்போஸ் எக்ஸாம்பிளுக்காக இந்த பைத்தானை பேஸ் பண்ணி இருக்குன்னா அது இனிமே கரெக்டா ஒர்க் ஆகாம போகலாம். இப்போ ஜஸ்ட் நான் வெறும் எடுத்தது 4 டூல் தான். ரியல் லைஃப்ல எக்கச்சக்கமான டூல்ஸ் யூஸ் பண்ணுவாங்க. ஸோ அப்போ அவ்வளோ டூல்ஸ் நம்மளுக்கு இருக்கும்போது நம்மளுக்கு கண்டிப்பா ப்ராப்ளம்ஸ்ன்றது வரும். இப்போ நம்ம பியூரா ஒரு சாஃப்ட்வேரை நம்ம ஒரு ஓஎஸ்ல இன்ஸ்டால் பண்ணும்போது ஃபேஸ் பண்ற இஷ்யூஸை பத்தி தான் பேசிட்டு இருக்கோம். ஒரு ஆப்பை அன்சிபிள் MySQL எக்ஸாம்பிள் ரொம்ப ஈஸி. ஒரு டேட்டா பேஸை நான் இன்ஸ்டால் பண்ணும்போது நான் ஃபேஸ் பண்ற இஷ்யூஸ் தான் இதெல்லாமே. அப்ப இதுக்கு மேல நான் இந்த இஷ்யூஸ் எல்லாம் ஃபேஸ் பண்ணக்கூடாது. இந்த லைப்ரரிஸ் அண்ட் டிபெண்டன்சிஸ்ல ப்ராப்ளம் வருது, ஓஎஸ்லயும் நம்மளுக்கு ப்ராப்ளம் வருது. அந்த ஓஎஸ் ப்ராப்ளம் என்னன்னு சொன்னேன் இங்க ஃபர்ஸ்ட் கேள்வி அதான். உபுண்டுல ரன் ஆகுற ஆப் உபுண்டுலயும், ரெட் ஹேட்ல ரன் ஆகுற ஆப் ரெட் ஹேட்லயும் நம்ம போடுற மாதிரி சுச்சுவேஷன் வருது. அப்போ ஆப்ரேட்டிங் சிஸ்டமும் நீங்க செக் பண்ணணும், லைப்ரரிஸும் செக் பண்ணணும். இன்னொரு ஒரு விஷயம் ஹார்ட்வேர் லெவல்ல சொல்லட்டுமா, நம்மளோட இன்டெல் ப்ராசஸரை பேஸ் பண்ணி தான் 32 பிட்டா 64 பிட்டான்னு கான்ஃபிகரே பண்ண முடியும். நீங்க ஓஎஸ் இன்ஸ்டால் பண்ணும்போது 64 பிட் ஓஎஸ் அப்படின்றது ஒர்க்கே ஆகல. இஃப் யுவர் ப்ராசஸர் இஸ் பேஸ்ட் ஆன் 32 ஆர்கிடெக்சர், அப்போ 32 பிட் மட்டும் தான் சப்போர்ட் ஆகும். அப்ப நம்ம ஆப் என்னன்னா 32 பிட்டா தான் நம்ம இன்ஸ்டால் பண்ற மாதிரி இருக்கும். அப்ப ஹார்ட்வேர் லெவல்லையும் நம்ம செக் பண்ண வேண்டியது இருக்கு. ஸோ பிகாஸ் பேஸ்ட் ஆன் யுவர் ப்ராசஸர்ஸ். ஸோ இப்போ இன்னொரு சிம்பிளா சொல்லணும்னா, நீங்க இப்போ ஒரு ஆப் இன்ஸ்டால் பண்றீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஹார்ட்வேர் லெவல்ல இன்னொரு எக்ஸாம்பிள் சொல்லலாம். இப்போ நம்ம இன்ஸ்டன்ஸை லான்ச் பண்ணும்போது இதை நோட்டீஸ் பண்ணிக்க மாட்டீங்க, இங்க 86 இருக்கும், 64 பிட் ஆர்ம்னு இருக்கும். இது ரெண்டுமே 64 பிட் தான். ஆனா இது 86 பேஸ்ட்னா இன்டெல் ப்ராசஸர்ஸ், ஆர்ம்னா நம்மளுக்கு ஆர்ம் பேஸ்ட் ப்ராசஸர் விச் இஸ் நம்மளோட AMD கம்பெனியோடது ரேடியான். ஸோ அப்போ அந்த பேஸ்ட் ப்ராசஸஸ். அப்போ நம்மளுக்கு இதுலயே நம்மளுக்கு பிட்ன்றது இருக்கு, ஹார்ட்வேர் லெவல்லையும் நம்மளுக்கு சேஞ்ச் ஆகுது, ரைட்? அப்போ இதுவும் நம்மளுக்கு என்னன்னா ஒரு ப்ராப்ளம். அப்ப நான் இன்டெல் பேஸ்ட் ப்ராசஸரா இல்ல நான் ஆர்ம் பேஸ்ட் ப்ராசஸரா அப்படின்னு நான் செக் பண்ற சிச்சுவேஷனும் வருது. அதனால தான் இங்க ஹார்ட்வேரும் நான் லிங்க் பண்ணியிருக்கேன். இப்போ ஓஎஸ் செக்கிங், ஹார்ட்வேர் செக்கிங், லைப்ரரி செக்கிங், டிபெண்டன்சி செக்கிங், இது எல்லாமே செக் பண்ணி தான் நான் ஒரு ஆப் நான் இன்ஸ்டாலே பண்ண முடியும் ஒரு ப்ராஜெக்ட்டுக்காக. இப்போ இவ்வளவு பிரச்சனைகள் நம்ம ஃபேஸ் பண்ணுவோம். இதுதான் மேட்ரிக்ஸ் ஃப்ரம் ஹெல் அப்படின்ற ஒரு வார்த்தையில நமக்கு சொல்லுவாங்க. இப்போ இந்த பிரச்சனைகள் எல்லாமே நான் அவாய்ட் பண்றதுக்காக நம்ம யூஸ் பண்ண போற டூல் தான் டாக்கர். டாக்கர்ன்றது முழுக்க ஒரு சாஃப்ட்வேர், ஒரு ஆப்னா என்ன, பைத்தான் அன்சிபிள் அப்படின்ற ஒரு ஆப். அந்த ஆப்பை நீங்க இன்ஸ்டால் பண்ணும்போது பிரச்சனைகளை ஃபேஸ் பண்ணாம இருக்கிறதுக்கு, ஸ்மூத்தா நம்ம இன்ஸ்டால் பண்றதுக்காக நம்ம டாக்கர் யூஸ் பண்ணுவோம். ஸோ டாக்கர்னா என்னன்னா, நம்ம டாக்கர் வச்சு நம்ம இந்த ஆப்பை இன்ஸ்டால் பண்ணலாம். ஸோ அப்போ இப்போ டாப்லாம் இல்லைங்க, எல்லா கம்பெனிஸுமே டாக்கர் யூஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. ஏன்னா டாக்கர்ன்றது ஒரு இன்ட்ரோடக்ஷன் டூல் மாதிரி. டெவாப்ஸ்குள்ள போகணும்னாலே டாக்கர்ன்றது கண்டிப்பா தெரிஞ்சிருக்கணும். ஏன்னா நீங்க இந்த லைப்ரரிஸ் அண்ட் டிபெண்டன்சிஸ் எல்லாம் செக் பண்ணணுன்ற அவசியமே கிடையாதுல்ல இனிமே. ஸோ அதுக்காக வில் பி யூசிங் டாக்கர். ஸோ டாக்கர்ல என்னன்னா, இப்போ நம்ம கண்டெய்னர்னு சொல்லிட்டு நம்ம டாக்கர்ல லான்ச் பண்ணுவோம். அப்ப என்னன்னா நம்மளுக்கு இப்ப 4 கண்டெய்னர் இங்க இருக்கு. இப்ப இந்த 4 கண்டெய்னருக்குள்ள நம்மளுக்கு என்ன இருக்கும்னா, நான் ஒரு ஆப்பும் அந்த கண்டெய்னருக்குள்ள லான்ச் பண்ணுவேன். கண்டெய்னர்னா என்ன, ஒரு சிம்பிள் எக்ஸாம்பிளுக்கு லெட்ஸ் see what is a container is. இப்போ நான் கண்டெய்னர்னு கொடுத்தேன்னா, நம்ம ஒரு எக்ஸாம்பிளுக்கு இந்த மாதிரி ஒரு ஷிப்ல நம்ம கொண்டு போற கண்டெய்னர்னு சொல்லலாம். அப்ப கண்டெய்னர்ன்றதுனா என்னன்னா ஒரு ஐசோலேட்டட் என்விரான்மெண்ட். இந்த வார்த்தையை ஞாபகம் வச்சுக்கோங்க, ஐசோலேட்டட் என்விரான்மெண்ட் அப்படின்னா உள்ள இருக்கிறது. இப்ப நான் ஒரு ஆப் இன்ஸ்டால் பண்றேன்னா இந்த கண்டெய்னருக்குள்ள இன்ஸ்டால் பண்ணுவேன். அப்ப அந்த ஆப் அந்த கண்டெய்னருக்குள்ள மட்டும் தான் ஒர்க் ஆகும். அந்த கண்டெய்னருக்குள்ளேயே அந்த ஆப் ரன் ஆகுற லைப்ரரிஸ் அண்ட் டிபெண்டன்சிஸை நான் உள்ளே போட்டுருவேன். அப்பனா அதுதான் அந்த டயக்ராம்ல இப்படி வரைஞ்சிருக்கேன். இப்போ என்கிட்ட 4 கண்டெய்னர் இருக்கு. ஏன்னா நான் 4 ஆப் நான் இன்ஸ்டால் பண்ணணும்னு நினைச்சேன். அந்த 4 ஆப் இன்ஸ்டால் பண்றதுக்கான 4 கண்டெய்னருக்கான லைப்ரரிஸ் அண்ட் டிபெண்டன்சிஸை நான் அந்த கண்டெய்னருக்குள்ளேயே போட்டு வச்சிட்டேன். இங்க பாருங்க, லைப்ரரி டிபெண்டன்சி அந்த கண்டெய்னருக்குள்ளேயே வந்துருச்சு. ஏன்னா இதுக்கு முன்னாடி நம்ம ஓஎஸ்ல இருக்கிற லைப்ரரி டிபெண்டன்சிஸை நம்ம டிபெண்ட் பண்ணி இருந்தோம். ஆனா இப்போ அந்தந்த ஆப்புக்கு தேவையான லைப்ரரிஸ் அண்ட் டிபெண்டன்சிஸ்ன்றது நம்மளுக்கு இங்கே வந்துருச்சு. அப்ப இனிமே நீங்க ஸ்மூத்தா ஒரு ஆப்பை இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். அப்ப அந்த கண்டெய்னரை லான்ச் பண்றதுக்கு நம்மளுக்கு என்ன தேவைன்னா டாக்கர் இன்ஜின் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஒரு டாக்கரை இன்ஸ்டால் பண்ணுவோம். ஒரு டிமான் ப்ராசஸ் அதை நம்ம இன்ஸ்டால் பண்ணுவோம். அந்த டாக்கருக்கு மேல நம்ம இந்த கண்டெய்னர்லாம் நம்ம ரன் பண்ண போறோம். ஸோ இப்போ டாக்கர் யூஸ் பண்றதுனால என்ன அட்வான்டேஜ், அதுதான் நம்ம அடுத்து பார்க்க போறோம். இப்போ நம்ம டாக்கர்ல என்ன பண்ண போறோம்னா, டாக்கர் இன்ஸ்டால் பண்ணிட்டு நம்ம ஆப்பை கண்டெய்னர் பேஸ் பண்ணி நம்ம ரன் பண்ண போறோம்.
இப்ப நம்ம அதனால நம்மளுக்கு என்ன அட்வான்டேஜ் அப்படின்றத நம்ம அடுத்த செக்மெண்ட்னா அடுத்த எக்ஸாம்பிள்ல பார்க்கலாம். விச் இஸ் இப்போ இங்க. ஸோ இப்போ நம்ம டாக்கர் யூஸ் பண்றதுனால முதல் அட்வான்டேஜ் என்ன, விச் இஸ் இப்போ லெட்ஸ் சே நம்ம ஃபர்ஸ்ட் கேள்வி நான் என்ன கேட்டேன்னா உபுண்டு ஆப் ரெட் ஹேட் அப்படின்னு சொல்லிட்டு நான் 2 சொல்லியிருந்தேன். இப்போ உபுண்டு அண்ட் ரெட் ஹேட் அப்படின்னு நம்ம 2 சொல்லியிருக்கோம். ஸோ இப்போ நம்ம இந்த 2 எக்ஸாம்பிள் நான் சொன்னேன் பாத்தீங்களா. இப்போ வாட் இஸ் த அட்வான்டேஜஸ்? இப்போ இனிமே நீங்க ஓஎஸ் ஏதாவது ஒன்று எடுத்துக்கோங்க, உங்களுக்கு பிடிச்சமான ஒரு லினக்ஸ் பேஸ்ட் ஓஎஸ், உபுண்டு, சூசி, ஃபெடரா, டிபை அண்ட் ரெட் ஹேட் எல்லாத்துக்குமே காமன்ன்றது என்னன்னா லினக்ஸ் தான் காமன். லினக்ஸ் அது என்னன்னு சொல்லுவாங்கன்னா கர்னல் அப்படின்னு சொல்லுவாங்க. கர்னல்னா என்னன்னா உங்க ஹார்ட்வேரோட இன்டராக்ட் பண்ற பேஸ், அந்த பேஸ் தான் கர்னல் அப்படின்னு சொல்லுவாங்க. லினக்ஸை பேஸ் பண்ணி தான் உபுண்டு செஞ்சிருக்காங்க, சூசி செஞ்சிருக்காங்க, ஃபெடரா, டிபை எல்லாமே லினக்ஸ் பேஸ் கர்னல்ஸ் தான். அப்போ டாக்கர் வச்சு நீங்க என்ன பண்ணலாம்னா இப்ப டாக்கர்ன்றது இந்த கர்னலை யூட்டிலைசேஷன் பண்ணிக்கும். இந்த கர்னலை பேஸா வச்சு இப்ப லெட்ஸ் சே நான் உபுண்டுன்ற ஒரு ஆப் நான் ரன் பண்ணணும். இப்ப ஆல்ரெடி அந்த ஓஎஸ் உபுண்டு தான், ஸ்மூத்தா ரன் ஆயிரும். ஆனா இப்ப சூசின்ற ஆப் நான் ரன் பண்ணணும்னு நினைக்கிறேன். ஆனா அந்த சூசின்ற ஆப் நான் ரன் பண்ண ட்ரை பண்ணும்போது எனக்கு என்ன ஆகும்னா பிரச்சனை வரும். நார்மலா நீங்க சூசி ஆப் உபுண்டுல இன்ஸ்டால் பண்ணவே முடியாது, எரர் வரும். அப்ப நம்ம இனிமே டாக்கர் நம்ம பயன்படுத்தணும்னா இனிமே நீங்க சூசில மட்டும் ரன் ஆகுற ஆப்பை உபுண்டுலயும் ரன் பண்ணலாம். டாக்கர்ல என்ன வரும்னா அந்த சூசி ஆப்புக்கு ரன் ஆகுற தேவையான லைப்ரரிஸ் அண்ட் டிபெண்டன்சிஸ் அந்த கண்டெய்னருக்குள்ளேயே உங்களுக்கு கிடைச்சிரும். அதுதான் இங்க. ஸோ இப்போ நம்ம தான் ஆப் ரன் பண்றோம்னா அந்த கண்டெய்னருக்குள்ளேயே லைப்ரரிஸ் அண்ட் டிபெண்டன்சிஸ்ன்றது வந்துடும். அப்படி வந்துருச்சுன்னா என்னன்னா நீங்க அந்த ஆப்பை இனிமே உங்களால உபுண்டு மெஷின்லயே ரன் பண்ண முடியும். இனிமே நம்ம லினக்ஸ் பேஸ்டா அப்படின்னு பார்த்தா மட்டும் போதுங்க. இப்போ என்னோட ஓஎஸ் லினக்ஸா, இனிமே லினக்ஸ்ல எந்த ஃபிளேவர் வேணா இருக்கட்டும், ஃபிளேவர்னா உபுண்டு, சூசி, ஃபெடரா இதுதான் ஃபிளேவர்ஸ். என்ன ஃபிளேவர் வேணா இருக்கட்டும், அந்த ஃபிளேவர்ல ரன் ஆகிற அப்ளிகேஷனை இனிமே நீங்க உங்க லினக்ஸ் ஓஎஸ்ல ரன் பண்ண முடியும். ஸோ நான் உபுண்டுன்றதை நான் பேசவே இல்லை, லினக்ஸ் கர்னல் அதுதான் பேஸ். ஸோ டாக்கர் என்ன பண்ணும்னா நம்ம ஹைப்பர்வைசர் பண்ற மாதிரியே, ஹைப்பர்வைசர் என்ன, ஒரு ஓஎஸ் நம்ம புதுசா ரன் பண்ணும். நீங்க ஒரு ஓஎஸ் நீங்க புதுசா சிமுலேட் பண்றதுக்கு பதிலா டாக்கர் என்ன பண்ணும்னா உங்க உபுண்டுல லினக்ஸ் இருக்கா, அந்த லினக்ஸ் கர்னலை மட்டும் எடுத்துக்கிட்டு அந்த லினக்ஸ் கர்னலை வச்சு சூசி ஆப்புக்கு ரன் பண்ற தேவையான டிபெண்டன்சிஸை மட்டும் அது கிரியேட் பண்ணிக்கும். ஆக்சுவலா நம்ம வர்ச்சுவலைசேஷன் தான் பண்றோம். ஒரு புதுசா ஒரு ஓஎஸ்ஏ நம்ம கிரியேட் பண்ணாம, ஓஎஸ்னா என்னது, ஒரு பெரிய ஆப், ஒரு ஓஎஸ் நீங்க இன்ஸ்டால் பண்ணாலே தெரியும், அது ஒரு பெரிய விஷயம். ஸோ நம்ம ஒரு லேப்டாப்ல ஒரு ஓஎஸ் இன்ஸ்டால் பண்றோம்னா அது ஒரு ரன்னிங் ப்ராசஸ். இப்போ சேம் இப்போ என்னோட லேப்டாப்ல நான் 2-3 ஓஎஸ் இன்ஸ்டால் பண்ணா என்னோட லேப்டாப்ன்றது தாங்காது. ஏன்னா நம்ம 3 ஓஎஸ் அட் அ டைம்ல நம்ம ரன் பண்றோம்னா அதுக்கு நீங்க ஒரு ஹை அமௌண்ட் ஆஃப் ரேம், ஸ்டோரேஜ் எல்லாம் கொடுக்குற மாதிரி இருக்கும். ஆனா டாக்கர் இன்ஸ்ட் ஆஃப் கிரியேட்டிங் 3 நியூ ஓஎஸ், புதுசா ஓஎஸ்னா நமக்கு நம்ம புதுசா நம்ம வர்ச்சுவலைசேஷன் பண்ணாம நம்ம ஆல்ரெடி ஒரு ஓஎஸ் வச்சிருக்கோமா, அந்த ஓஎஸ்ல இருக்கிற கர்னலை அதை மட்டும் எடுத்துக்கிட்டு அந்த கர்னலை பேஸ் பண்ணி இந்த ஆப் சூசி, ஃபெடரா, டிபைன்றத ரன் பண்றதுக்காக யூஸ் பண்ணும். அப்போ நம்மளுக்கு இப்போ லினக்ஸ் பேஸ்டா இருந்தால் லினக்ஸ் பேஸ் ஆப்ஸை நம்ம ரன் பண்ணலாம். ஆனா இதுல ஒரு ப்ராப்ளம் இருக்கு, விச் இஸ் விண்டோஸ். விண்டோஸ்ன்றது எதை பேஸ் பண்ணிருக்கு, இப்போ விண்டோஸ் பேஸ்ட் ஆப்னு நம்ம எக்ஸாம்பிள் எடுத்துக்கோமே, விண்டோஸ் மட்டும் ஒர்க் ஆகுற ஆப்னா என்னன்னா ஐஐஎஸ், இன்டர்நெட் இன்ஃபர்மேஷன் சர்வீஸ் அப்படின்ற ஒரு வெப் சர்வர். இது நீங்க ஏடபிள்யூஎஸ்ல படிச்சிருப்பீங்க ஐஏஎஸ்ன்னு சொல்லிட்டு. அந்த ஐஏஎஸ் வெப் சர்வரை நான் எடுத்துட்டு வந்து லினக்ஸ்ல நான் ரன் பண்ண முடியாது. அப்ப விண்டோஸ் பேஸ்ட் அப்ளிகேஷன்ஸ் விண்டோஸ்லயும், லினக்ஸ் பேஸ்ட் அப்ளிகேஷன்ஸ் லினக்ஸ்லயும் நான் ரன் பண்ணலாம். ஸோ அப்போ டாக்கர்லயும் டிஸ்அட்வான்டேஜஸ் இருக்கு. நீங்க எல்லா ஆப்பும் ரன் பண்ண முடியாதுன்னு கிடையாது. ஆனா இப்போ ஒரு பெரிய அட்வான்டேஜ்னா என்ன லினக்ஸ் பேஸ்டா வேணா இருக்கட்டும், இனிமே உங்களால உங்க ஓஎஸ்ல ரன் பண்ண முடியும். ஃபெடரால மட்டும் ரன் ஆகிற ஆப்பை இனிமே உபுண்டுல என்னால ரன் பண்ண முடியும் வித் த ஹெல்ப் ஆஃப் மை டாக்கர். ஸோ இப்போ இதுதான் நம்மளோட எக்ஸாம்பிள். ஸோ இப்போ இதை நான் எக்ஸாம்பிளா இன்னும் நான் பெட்டரா சொல்றதுக்கு நம்ம ஒரு கம்பேரிசன் இருக்கலாம். என்ன கம்பேரிசன்னா, இப்போ நம்மளுக்கு வர்ச்சுவல் மெஷினுக்கும் கண்டெய்னரைசேஷன் ஆர் கண்டெய்னர்ஸுக்கும் என்ன டிஃபரன்ஸ். இப்போ உங்ககிட்ட ஒரு ஹார்ட்வேர் இருக்கு, நீங்க ஹைப்பர்வைசரை பயன்படுத்தி 2 ஓஎஸ் நீங்க இன்ஸ்டால் பண்றீங்க. ஹார்ட்வேர்னா என்ன, நம்ம லேப்டாப் இல்ல சர்வர், ஆன் பிரிமிஸ் சர்வர், ஏதோ ஒரு சம்திங் ஒரு ஹார்ட்வேர். ஹைப்பர்வைசரை பயன்படுத்தி நம்ம 2 வர்ச்சுவல் மெஷின் கிரியேட் பண்றோம். ஏடபிள்யூஎஸ்லயும் நீங்க ஹார்ட்வேர் தான் எடுக்கிறீங்க. ஹார்ட்வேர்னா என்னது, ஏடபிள்யூஎஸ்ல எங்கன்னா டேட்டா சென்டர் வச்சிருக்கான். டேட்டா சென்டர்ன்றது ஹி ஹேவிங் இன் மும்பை. ஸோ மும்பைல ஒரு டேட்டா சென்டர் இருக்கு. அந்த டேட்டா சென்டர்ல நம்ம என்ன பண்ணுவோம்னா வில் பி இன்ஸ்டாலிங் த நம்ம ஒரு EC2 மெஷின் நம்ம கிரியேட் பண்ணி அது நம்ம டூல்ஸ் எல்லாம் நம்ம இன்ஸ்டால் பண்ணுவோம். அப்ப ஆக்சுவலா டேட்டா சென்டர் ஒரு பிசிக்கல் சர்வர் தான். மும்பைல ஒரு பிசிக்கலா ஒரு பில்டிங் ஃபுல்லாவே சர்வர்ஸ் வச்சிருக்கான். அப்ப அந்த சர்வர்ல இருந்து தான் நம்மளுக்கு ஒரு வர்ச்சுவல் மிஷின் கிடைக்குது. அப்ப ஹார்ட்வேர்ல EC2ன்ற ஒரு ஹைப்பர்வைசர், அது ஒரு சர்வீஸ் நம்ம யூஸ் பண்ணி நம்மளுக்கு 2 வர்ச்சுவல் மிஷின் ஆர் சிம்பிளா இன்ஸ்டன்ஸ் அப்படின்னு கூட சொல்லலாம்.
2 இன்ஸ்டன்ஸ் கிடைக்குது. அந்த 2 இன்ஸ்டன்ஸ்ல நீங்க என்ன பண்ணுவீங்கன்னா லைப்ரரி அண்ட் டிபெண்டன்சி. ஃபர்ஸ்ட் நான் கேட்ட கேள்விக்கு சொன்னீங்க பாத்தீங்களா, ஒரு உபுண்டு ஆப், ஒரு உபுண்டு இன்ஸ்டன்ஸ், ஒரு ரெட் ஹாட் இன்ஸ்டன்ஸ், 2 இன்ஸ்டன்ஸை கிரியேட் பண்ணி அது 2த்துல நான் இன்ஸ்டால் பண்ணுவேன் அப்படின்னு நீங்க ஆன்சர் அண்ட் சஜஷன் சொல்லியிருந்தீங்க. பட் ஆனா இப்படி நம்ம 2 வர்ச்சுவல் மிஷின் கிரியேட் பண்றதுனால நம்ம டபுள் த காஸ்ட் பே பண்ற மாதிரி இருக்கும். அண்ட் நான் இது ரெண்டுமே ஒரே ப்ராஜெக்ட்டுக்கு நான் யூஸ் பண்ணணும்னு நினைச்சேன். ஆனா இப்ப நீங்க வேற வேற கம்ப்யூட்டர்ல போட்டு ரன் பண்ணீங்கன்னா அது எப்படிங்க ஒரே ப்ராஜெக்ட்டுக்கு வரும்? அப்ப நான் இதை கனெக்ட் பண்றதுக்கு நான் அது ஒரு பைப் லைன்ல நான் கிரியேட் பண்ற மாதிரி வருது. சுச்சுவேஷன் கண்டிப்பா வரும். அப்ப நான் ஒரே ப்ராஜெக்ட்ல நான் யூஸ் பண்ணணும்னா 2 சர்வீஸ். இப்ப இதனால நீங்க 2 OS ரன் பண்றதுனால உங்களுக்கு பூட் அப் டைம்ன்றது அதிகம். ஸோ பூட் அப் டைம்னா நீங்க ஒரு கம்ப்யூட்டர் ஆன் பண்றீங்கன்னா எவ்வளவு செகண்ட்ல ஆன் ஆகுதோ அதுதான் பூட் அப் டைம். இப்ப நான் 5 OS 4 OS 6 OS எல்லாம் வச்சிருக்கேன்னா இந்த ஆன் ப்ரெமிஸ் ஹார்ட்வேர்ல ஸோ கண்டிப்பா பூட் அப் டைம்ன்றது இன்க்ரீஸ் அண்ட் சைஸுன்றது இன்க்ரீஸ். ஏன்னா நம்ம ஒரு ஓஎஸ்ன்றதே ஒரு 15 GB 30 GB கிட்ட நமக்கு போகும். ஸோ 15 GB மினிமம். நான் ஒரு 6 OS வச்சிருக்கேன்னா ஸோ 15 × 6. ஸோ அப்போ எனக்கு என்னோட சைஸ்ன்றது எகிருது. சரி, யூட்டிலைசேஷன் என்னது? மெமரி பவர். இப்போ நம்ம ஒரு ஓஎஸ் ரன் பண்றோம்னா அதுக்கு ரேமு அப்படின்றத ஒதுக்கணும். 8 GB ரேமை வச்சு நீங்க 2 OS ரன் பண்ணாலே பெரிய விஷயம். ஏன்னா இப்போ என்னோட கம்ப்யூட்டர்ல நான் இப்போ Windows 7ன்ற ஹைப்பர்வைசர் வச்சு அதை நான் ஆன் பண்ணியிருந்தேன்னா என்னோட கம்ப்யூட்டர் ஸ்லைட்டா ஹேங் ஆக ஆரம்பிக்கும். ஏன்னா நம்ம புதுசா இன்னொரு ஓஎஸ் நம்ம ரன் பண்றோம். அப்ப நம்மளுக்கு ப்ராப்ளம் வருது. இதுக்கு பதில நம்ம மல்டிபிள் ஓஎஸ் ரன் பண்றதுக்கு பதில நம்மளோட பேஸா இருக்கிற லினக்ஸ் பேஸ்ட் ஒரு விண்டோஸ் பேஸ்ட் நம்ம என்ன பண்ண போறோம்னா நம்ம டாக்கர் இன்ஸ்டால் பண்ண போறோம். அந்த டாக்கரை இன்ஸ்டால் பண்ணிக்கிட்டு நான் என்ன பண்ண போறேன்னா என்னோட ஆப், ஸோ இப்போ என்னோட ஆப்னா ரெடியூஸ் இல்லை அன்சிபிள் இல்லை ஏதோ ஒரு ஆப்ஸ், ஸோ நம்ம ஆப் நம்ம இன்ஸ்டால் பண்ணலாம். அந்த ஆப்புக்குள்ளேயே அந்த ஆப் ரன் பண்றதுக்கு தேவையான லைப்ரரிஸ் அண்ட் டிபெண்டன்சிஸ்ன்றது உள்ளே வந்துடும். இதனால நீங்க தேவையில்லாம 2 வர்ச்சுவல் மிஷின்ஸ் நீங்க கிரியேட் பண்ணணும் அவசியமே இல்லை. அப்ப நம்ம ஒரு ஓஎஸ் ஆன் பண்றதுக்கான பூட் அப் டைம் மட்டும் கொடுத்தா போதும். அண்ட் நீங்களே சைஸ்ன்றது ரொம்ப ரொம்ப கம்மியா இருக்கும். இதை நான் ப்ராக்டிக்கலா பண்ணி பார்க்கும்போது ஒரு கண்டெய்னரோட சைஸ் நான் காமிக்கிறேன், ரொம்ப கம்மியா இருக்கும். அண்ட் சின்ஸ் நம்ம மல்டிபிள் ஓஎஸ் கிரியேட் பண்ணாதனால என்னோட மெமரின்றது எஃபிஷியன்சி. ஸோ இதுதான் நம்ம கண்டெய்னர் போறதுனால இன்ஸ்டெட் ஆஃப் கிரியேட்டிங் அ வர்ச்சுவல் மிஷின் நம்ம ஒரு கண்டெய்னர் கிரியேட் பண்றதுக்கான அட்வான்டேஜஸ். இது இன்னும் புரியாதவங்க நான் எளிமையா ஒரு சிம்பிளா ஒரு டேர்ம்ல சொல்றேன். என்னன்னா இப்ப லெட்ஸ் சே என்கிட்ட ஒரு 4 ஆப் நான் ரன் பண்ணணும்னு சொல்றேங்க. 4 ஆப்னா என்னன்னா என்கிட்ட ஒரு 4 ஆப் இருக்கு. ஸோ வாட் ஆர் தே அப்படின்னா ஃபர்ஸ்ட் Windows 10ல மட்டும் ரன் ஆகுற ஒரு ஆப், நெக்ஸ்ட் Windows 7ல ரன் ஆகுறது, நெக்ஸ்ட் எனக்கு உபுண்டுல ரன் ஆகுற ஆப், இன்னொன்னு ரெட் ஹேட்ல ரன் ஆகுற ஆப். ரைட், இப்போ நீங்க இந்த 4 ஆப்பையும் நான் உங்களுக்கு ரன் பண்ணணும்னு சொன்னீங்கன்னா இது வரைக்கும் நீங்க படிச்சது வச்சு ஒரு EC2ல நீங்க மொத்தம் 4 இன்ஸ்டன்ஸ் நீங்க கிரியேட் பண்ணுவீங்க. அந்த 4 இன்ஸ்டன்ஸ்லயும் போயிட்டு 4 ஆப் ரன் பண்ணுவீங்க. ஒரு இன்ஸ்டன்ஸை நம்ம ரன் பண்றதுக்கு $1000 அப்படின்னு சொல்லிட்டு ஒரு எக்ஸாம்பிள் எடுக்கலாம். இவ்வளவு ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு சும்மா ஒரு எக்ஸாம்பிளுக்காக. ஸோ அப்போ 4 இன்ஸ்டன்ஸ்னா எனக்கு $4000 ஆகுது. ரைட், ஸோ அப்போ ஒரு இன்ஸ்டன்ஸ் ரன் பண்றதுக்கு 1000, 4 இன்ஸ்டன்ஸ்னா $4000. ஏன்னா Windows 7 ஆப்பை போய் Windows 10லயும் Windows 10 ஆப் போய் Windows 7லயும் ரன் பண்ண முடியாது. உபுண்டு போய் ரெட் ஹாட்ல போய் உபுண்டுல ரன் பண்ண முடியாது. இது வரைக்கும் நீங்க தெரிஞ்ச நாலேஜை வச்சு இப்போ டாக்கர்னு உள்ள நம்ம வரப்போறோம். இந்த டாக்கர் நம்ம பயன்படுத்தினால் என்னன்னா இனிமே நீங்க உங்க அப்ளிகேஷனை இன்ஸ்டால் பண்ணலாம். எப்படி? நான் இப்ப என்ன பண்ண போறேன்னா இந்த 4 ஆப் நீங்க ரன் பண்ணணுமா, நான் என்ன பண்ணுவேன் 2 இன்ஸ்டன்ஸ் நான் கிரியேட் பண்ணுவேன். ஒன்னு விண்டோஸ் பேஸ்டு, இன்னொன்னு லினக்ஸ் பேஸ்டு. ஏன்னா விண்டோஸ்க்கு நம்ம கர்னல் என்னன்னு சொல்லுவாங்கன்னா விண்டோஸ் NT அப்படின்னு சொல்லுவாங்க, அதுதான் பேஸ். நீங்க எந்த விண்டோஸ் 7 8 XP என்ன வேணா எடுத்துக்கோங்க, அதோட பேஸ் என்னன்னு கேட்டீங்கன்னா விண்டோஸ் NT அப்படின்றது தான் அதோட பேஸ். இந்த விண்டோஸ் ஆப்ரேட்டிங் சிஸ்டம் கிரியேட் பண்றதுக்கு 1993ல வந்த விண்டோஸ் NT தான் பேஸா யூஸ் பண்றாங்க. இப்பவும் விண்டோஸ் 10ஓட பேஸ் நீங்க என்னன்னு எடுத்தீங்கன்னா உங்களோட விண்டோஸ் NT தான் அவங்க எடுத்திருப்பாங்க. அப்ப NTன்றது என்னன்னா அதுதான் கர்னல். ஸோ விண்டோஸுக்கான விண்டோஸ் NT கர்னல் அப்படின்னு சொல்லிட்டு பயன்படுத்துவாங்க. ஸோ அது என்னன்னா விண்டோஸ் ரன் ஆகுறதுக்கான அடிமட்ட லெவல்ல பேஸ். அப்ப எல்லா விண்டோஸும் விண்டோஸ் NTல தான் ரன் ஆகுது. நான் அந்த மாதிரி ஒரு விண்டோஸ் கர்னலும் லினக்ஸ்ன்றது லினக்ஸ் பேஸ் கர்னல். உபுண்டு, ஃபெடரா, சூசின் என்ன வேணா எடுத்துட்டு போகுது. இது லேட்டஸ்ட் விண்டோஸ் என்ன வேணா எடுத்துட்டு போகுது, டசன்ட் மேட்டர். நான் என்ன பண்ணுவேன் இந்த 2 மிஷின்ல நான் டாக்கர் இன்ஸ்டால் பண்ணுவேன். நான் இன்ஸ்டால் பண்ணிக்கிட்டு இதுல நான் விண்டோஸ் 10 அப்ளிகேஷனும் நெக்ஸ்ட் விண்டோஸ் 7 அப்ளிகேஷனும் நான் இது 2த்துலயுமே நான் இன்ஸ்டால் பண்ணிடலாம், நான் இன்ஸ்டால் பண்ண முடியும். நெக்ஸ்ட் இதுல உபுண்டுல பேஸ் பண்ற அப்ளிகேஷனும் நெக்ஸ்ட் ரெட் ஹேட்ல ரன் ஆகிற அப்ளிகேஷனும் நான் இதுல இன்ஸ்டால் பண்ண முடியும். இதுதான் டாக்கரோட அட்வான்டேஜ். ஆனா நீங்க உபுண்டு தூக்கிட்டு போயிட்டு விண்டோஸ்லயும் விண்டோஸ் ரன் ஆகிற அப்ளிகேஷனை
உபுண்டுல நீங்க ரன் பண்ண முடியாது. டாக்கர் பயன்படுத்தி ரன் பண்ணலாம். அப்படி அது எப்படி ரன் பண்ணுவீங்கன்னா, நீங்க வர்ச்சுவலைசேஷன் விஎம் மெஷினா நீங்க ரன் பண்ணுவீங்க. ஒரு லினக்ஸ்ன்னு ஒரு புது வர்ச்சுவல் மெஷினா கிரியேட் பண்ணி தான் ரன் பண்ணுவீங்க. கண்டெய்னர் மூலியமாக நம்ம ரன் பண்ண முடியாது. இங்க நான் 4 இன்ஸ்டன்ஸ்னா $4000 பே பண்றதுக்கு இப்ப நான் 2 இன்ஸ்டன்ஸ் தான் நான் கிரியேட் பண்ணியிருக்கேன். அப்ப என்னோட மொத்த பில்லுன்றது இனிமே $2000 தான் வரப்போகுது. ஏன்னா ஹாஃப். ஸோ அப்ப இது ஒரு பிக் ப்ராஃபிட். ஸோ இப்போ இருக்கிற எல்லா ஆர்கனைசேஷனும் டாக்கர் தான் யூஸ் பண்றாங்க. நம்ம அடுத்த 3 செக்மெண்ட், ஸோ 3 கிளாஸஸ் நம்ம என்ன பண்ணுவோம்னா டாக்கரோட பேசிக்ஸ் நம்ம பார்ப்போம். ஸோ டாக்கர்னா என்ன, எப்படி டாக்கர் ஒர்க் ஆகுதுன்ற பேசிக்ஸ் லெவல்ல நம்ம அண்டர்ஸ்டாண்டிங் பண்ணுவோம். அதுக்கடுத்து நம்ம என்ன பண்ணுவோம்னா ஒரு ப்ராஜெக்ட் கிளாஸ்ல இந்த டாக்கரை எப்படி ரியல் லைஃப்ல யூஸ் பண்றாங்க அப்படின்றத ப்ராஜெக்ட் கிளாஸ்ல நீங்க கிட்டு, ஜென்கின்ஸ், டாக்கர்னு எல்லாத்தையும் கம்பைன் பண்ணி யூ வில் பி யூசிங் டாக்கர். பட் ஆனா நம்ம அந்த டாக்கர் பயன்படுத்துறதுக்கு டாக்கர் பத்தின பேசிக்ஸ் நம்ம கம்ப்ளீட் பண்ணாதான் டாக்கர் நம்ம ரியல் லைஃப்ல நம்ம எப்படி யூஸ் பண்றாங்கன்றத கத்துக்க முடியும். ரைட். ஸோ இப்போ நம்ம டாக்கர்னா என்ன, எப்படி ஒர்க் பண்றாங்கன்றத பார்த்துக்கோம். அண்ட் ஆக்சுவலா நீங்க வர்ச்சுவல் மெஷினும் யூஸ் பண்ணுவீங்க, வர்ச்சுவலைசேஷனும் யூஸ் பண்ணுவீங்க. விச் இஸ் EC2னால என்னது, வர்ச்சுவல் மெஷின் கிரியேட் பண்றது தான். அப்ப நான் 2 வர்ச்சுவல் மெஷினும் நான் கிரியேட் பண்ணுவேன். அந்த வர்ச்சுவல் மெஷின்ல நான் டாக்கரும் யூஸ் பண்ணுவேன். அதுதான் நம்மளோட ஃபைனல் டயக்ராம். விச் இஸ் ரியல் லைஃப்ல உங்களுக்கு ஹார்ட்வேர் இருக்கும். ஒன்னு EC2ல இருக்கிற டேட்டா சென்டரா இருக்கட்டும், மும்பைல இருக்க டேட்டா சென்டர், ஆர் உங்க கம்பெனில இருக்க ஆன் பிரமிஸ். நீங்க ஹைப்பர்வைசர் பயன்படுத்தி ஆர் EC2 பயன்படுத்தி நீங்க 2 வர்ச்சுவல் மெஷின் கிரியேட் பண்ணுவீங்க. ஸோ இது வர்ச்சுவல் மெஷின் 1, இது வர்ச்சுவல் மெஷின் 2. அந்த 2 வர்ச்சுவல் மெஷின்ல ஒரு விண்டோஸ் ஆப், இன்னொன்று லினக்ஸ், விண்டோஸ் OS, லினக்ஸ் OS. அதுல டாக்கர் ரெண்டுத்துல இன்ஸ்டால் பண்ணிட்டு விண்டோஸ் ரன் பண்ற அப்ளிகேஷன் எல்லாமே கண்டெய்னர்ஸா ரன் பண்ணுவீங்க. லினக்ஸ் பேஸ்ட் அப்ளிகேஷன்ஸ் எல்லாமே நீங்க கண்டெய்னர்ஸா உபுண்டு OSஓ, ஃபெடராலியோ, சூசி உங்க சாய்ஸ் அதுல நீங்க ரன் பண்ணிக்கலாம். ஸோ இதுதான் டாக்கர். ஸோ சிம்பிளா சொல்லணும்னா டாக்கர் இஸ் யூஸ் டு ரன் யுவர் அப்ளிகேஷன் இன்ஸ்டெட் ஆஃப் வரியிங் அபவுட் யுவர் லைப்ரரிஸ் அண்ட் டிபெண்டன்சிஸ். நம்ம லைப்ரரி டிபெண்டன்சிஸ்லாம் கவலையே படாம எந்த ஆப்பை வேணாலும் நீங்க உங்களோட லினக்ஸ்ல நீங்க இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். ஆனா கர்னல் சேமா இருக்கும். லினக்ஸ்ல ரன் ஆகிற ஆப் லினக்ஸ், உபுண்டு, சூசி, ஃபெடரா, இனிமே அந்த வார்த்தைகளை மறந்துடுங்க. லினக்ஸா என்னால ரன் பண்ண முடியும், விண்டோஸா என்னால ரன் பண்ண முடியும், அவ்வளவுதாங்க டாக்கர். இப்போ நம்ம என்ன பண்ணிருக்கோம்னா டாக்கர்னா என்ன, அது எதுக்காக பயன்படுத்துறாங்க, கண்டெய்னர்ஸுக்கும் டாக்கர்ஸ் வர்ச்சுவல் மெஷின்ஸ்க்கும் என்ன டிஃபரன்ஸ் அப்படின்றத நம்ம பேசியிருக்கோம். இது வரைக்கும் யாருக்கா ஏதாவது டவுட்ஸ் அண்ட் கிளாரிஃபிகேஷன்ஸ் எனக்கு புரியல அப்படின்னு தெரியாதவங்க கேட்கலாம். இல்ல உங்க பாயிண்ட் ஆஃப் வியூ இதுதான் கரெக்டா அப்படின்றது இருந்தாலும் கேன் டு ஆஸ்க் மீ. இது வரைக்கும் நான் டீச் பண்ணதுல ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா எஸ் ப்ளீஸ் கோ அஹெட். சார், ஸோ இப்போ விண்டோஸ் ஆப்பை வந்துட்டு நம்ம ரியல் டைம்ல வந்துட்டு லினக்ஸோட வந்துட்டு நம்ம கம்பைன் பண்ணி யூஸ் பண்ணணும்னா என்ன பண்ணணும்? ஸோ சேம் விஜுவலைசேஷன் மாதிரி தான் பண்ணணுமா, இல்லை VM தான் பண்ணணும், கண்டெய்னர்ஸ் பண்ண முடியாதுங்க. ஓகே. நீங்க விண்டோஸ்லயும் லினக்ஸ் பேஸ்ட் அப்ளிகேஷன் ரன் பண்ணலாம். பட் ஆக்சுவலா அது என்ன பண்ணும்னா ஒரு வர்ச்சுவல் மெஷின் கிரியேட் பண்ணி அதுல தான் லினக்ஸ் ரன் பண்ணும். ஓகே. அண்ட் இப்போ டிஃப்ரெண்ட் OS இருக்குல்ல சார், இப்போ மேக் OS அந்த மாதிரி இருந்தாலும் அதுக்கு என்ன பண்ணணும்? மேக் OSன்றது தனி. ஏன்னா மேக் OS கிரியேட் பண்ணிருக்க கர்னல் வேற இல்லைங்க. அப்ப அங்க நீங்க புது வர்ச்சுவல் மெஷின் தான் கிரியேட் பண்ணணும். நம்ம மும்பைல மேக் இருக்காது, சிங்கப்பூர் ரீஜன் போனீங்கன்னா உங்களுக்கு மேக் கிடைக்கும். ஓகே. ஸோ சிங்கப்பூர்ல மட்டும் மேக் இருக்கு, மத்த என்ன ரீஜன்ல இருக்குன்னு தெரியல. பட் ஆனா மும்பைல நமக்கு இப்போதைக்கு மேப் இன்னும் சப்போர்ட் வரல. இஃப் யூ வாண்ட் டு யூஸ் மேக். அந்த நோட்பேட்ல ஒண்ணு இருக்கு, அந்த நோட்பேட் பேஜ் எடுத்துக்கோங்க. இப்போ வந்து டாக்கர்ல வந்து இப்போ ஃபர்ஸ்ட் வந்து நம்ம வந்து ஒரு விண்டோஸ் இன்ஸ்டன்ஸ் கிரியேட் பண்ணிருக்கிறோம். இதுல வந்து நம்ம விண்டோஸ் 10, விண்டோஸ் 7ல யூஸ் பண்ற அப்ளிகேஷன்ஸ்லாம் நம்ம இன்ஸ்டால் பண்ணிக்கிறோம். சரி, இதே இன்ஸ்டன்ஸ்குள்ள நான் வந்து VMware வச்சு அதுல ஒரு லினக்ஸ் மிஷின் ரன் பண்ணி இந்த உபுண்டு வேற ரெட் ஹாட்ல உள்ளதும் சேர்த்து நான் ரன் பண்ணிடலாம்ல? அப்ப எனக்கு ஒரே இன்ஸ்டன்ஸ்லயே முடிஞ்சிரும்ல? கரெக்ட், பண்ணலாமே. ஆனா அதுக்கான மெமரி பவர் அண்ட் CPU பவர் இதுக்கு இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க, அவ்வளவுதான். ஓகே. இன்னொரு டவுட் வந்து என்னன்னா வந்து இப்போ டாக்கர் வந்து ஒரே கர்னல்ல இருக்கிற மல்டிபிள் OSல இருக்கிற அப்ளிகேஷன்ஸ்லாம் வந்து ஒரே பிளாட்ஃபார்ம்ல வச்சு நம்ம வந்து ரன் பண்ணிக்கலாங்கிறது அட்வான்டேஜ். பட் ஒரு வெர்ச்சுவல் மிஷினே இல்லாம வந்து இது எப்படி பண்ணுது? எப்படினாலும் அப்போ அந்த என்ன சொல்றது, நம்ம வச்சிருக்கிற OS ஒண்ணுதான், பட் மல்டிபிள் அப்ளிகேஷன்ஸ் வந்து மல்டிபிள் பிளாட்ஃபார்ம்ஸ்ல உள்ள அப்ளிகேஷன்ஸ் வந்து ரன் பண்றோம். பட் அது எப்படி பண்றோம்? அதுதான் அவங்க டாக்கர் பேக்எண்ட்ல உங்களுக்கு கிரியேட் பண்ணிருக்காங்க. நீங்க அதை பத்தி வரி பண்ணிக்காம நம்ம சிம்பிள் அண்டர்ஸ்டாண்டிங் என்னன்னா டாக்கர் நீங்க வச்சிருக்க கர்னலை யூஸ் பண்ணி
சூசி ஆப் ரன் பண்ணணுமா, அது சூசி ஆப் ரன் பண்றதுக்கு தேவையான லைப்ரரிஸ் அண்ட் டிபெண்டன்சிஸை பில்ட் பண்ணிக்கும். சூசி எதுல ரன் ஆகுது, லினக்ஸ் கர்னல்ல ரன் ஆகுது. நம்மளோட ஓஎஸ் தான் ஆல்ரெடி லினக்ஸ் கர்னல் இருக்கு, அதவே அவங்க எடுத்துக்கிட்டு அவங்க கிரியேட் பண்ணி கொடுக்குறாங்க. ஸோ நீங்க இன்டெப்தா டாக்கர் எப்படி கிரியேட் பண்ணியிருக்காங்கன்றத பார்க்க வேண்டாம். ஏன்னா அவங்க டாக்கர் ஆர்கிடெக்சரே யூஸ் பண்ணாலும் அவங்க எப்படி டாக்கரை செஞ்சிருக்காங்கன்றத நம்ம பண்ண முடியாது. பட் ஆனால் சிம்பிள் அண்டர்ஸ்டாண்டிங்ல டாக்கர் வந்து என்னன்னா, ஸோ இட் இஸ் யூஸ் டு கிரியேட் யோர் வர்ச்சுவல் மிஷின்ஸ், அவ்வளவுதான். ஸோ நம்ம வர்ச்சுவல் மிஷின் பதில கண்டெய்னர்ஸ் வச்சு நம்ம வர்ச்சுவல் மிஷின் ஆல்டர்னேட்டிவா யூஸ் பண்றோம். நீங்க வேணும்னா ஹவு டாக்கர் இஸ் கிரியேட்டட் ஆர் ஹவு டாக்கர் இஸ் ஒர்க்கிங் வேணா நீங்க நெட்ல சர்ச் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பிளாக்ஸ் கிடைக்கும். பட் அது ஹார்ட்வேர் லெவல்ல அவங்க எக்ஸ்பிளைன் பண்ணிருப்பாங்க. ஸோ ஹார்ட்வேர் லெவல் நம்ம போய் பார்க்க போறது என்ன, இது ஹைப்பர்வைசர் ஹார்ட்வேர்ஸ் வச்சு சிம்பிள் அண்டர்ஸ்டாண்டிங்ல ரீயூசிங் ஆஃப் த கர்னல் இஸ் டாக்கர். ஓகே. எனக்கு என்ன டவுட்னா, மேபி எதுவும் என்ன சொல்றது, இப்போ ஒரு ஓஎஸ்ல வந்து மல்டிபிள் ஓஎஸ்க்குரிய அந்த தேவையான ஃபைல்ஸ் எல்லாமே வந்து ஆட் பண்ணிருப்பாங்களா, அந்த மாதிரி எதுவும் இருக்கும்? அந்த மாதிரி சொல்றீங்களா? ஒரு ஓஎஸ்ல மல்டிபிள் ஓஎஸ் தேவையான ஃபைல்ஸ் புரியுங்களே. இப்போ ஒரு எக்ஸாம்பிளுக்கு வந்து இப்போ விண்டோஸ் 7ல ஒரு அப்ளிகேஷன் எடுக்குது, விண்டோஸ் 10ல ஒரு அப்ளிகேஷன் எடுக்குது. பட் நாம வந்து டாக்கர் மூலமா இந்த ரெண்டையுமே ஒரே பிளாட்ஃபார்ம்ல வச்சு நம்ம வந்து ரன் பண்ண வைக்கிறது தான் டாக்கரோட வேலை. ஸோ இது வந்து இந்த ரெண்டுத்துக்கும், அதாவது இது ஒரு ரெபாசிட்டரி மாதிரியா, என்ன ஒரு அப்ளிகேஷனுக்குரிய தேவையான ஃபைல்ஸும் அதை ரன் பண்ண வைக்க வேண்டிய தேவையான ஃபைல்ஸும் இதுல இருக்குமா? அந்த மாதிரி ரெபாசிட்டரி கைண்ட் ஆஃப் கண்டெய்னர் நம்ம ரன் பண்ணும்போது அது அந்த ஃபைலுக்கு தேவையான லைப்ரரிஸ் அண்ட் டிபெண்டன்சிஸ் என்ன பண்ணும்னா அது இன்ஸ்டால் பண்ணிடும். ஸோ இப்போ நம்ம இந்த கண்டெய்னர் நான் ஒரு ஆப் ரன் பண்ணும் விண்டோஸ் hello is it now audible? எனக்கு நெட் டவுன் ஆயிடுச்சு. எஸ் சார். இன் பிட்வீன்ல கூட ரொம்ப பிரேக் ஆகுது சார். அப்படிங்களா? இப்போ என்னோட ப்ராப்ளம் தான் இல்லைங்களா, என்னோட சைடுல ஓகே தான். மத்தவங்களுக்கு எல்லாம் பிரேக் ஆகுதுங்களா? ஒரு இல்ல இன் பிட்வீன் எதுவும் பிரேக் ஆகல, கொஞ்சம் முன்னாடி தான் பிரேக் ஆச்சு. அப்போ இங்க ஒரு நெட் பவர் கட் ஆயிட்டு ஆன் ஆகல, அதனால ஒரு பிரேக் ஆச்சு. ஓகே ஆல்ரைட். ஸோ இப்போ நம்ம என்ன பேசிட்டு இருந்தோம்னா, விண்டோஸ் 7ல நீங்க ஒரு அப்ளிகேஷன் நீங்க இன்ஸ்டால் ஆப் ரன் பண்றீங்கன்னா அந்த விண்டோஸ் 7க்கு தேவையான பேஸ், ஸோ பேஸ் எல்லாம் என்ன பண்ணுவோம்னா அந்த லைப்ரரிஸ் அண்ட் டிபெண்டன்ஸ். லைப்ரரினா என்னன்னா, ஒரு ஆப் நம்ம இன்ஸ்டால் பண்றோம்னா அதுக்கு தேவை என்னென்ன சாஃப்ட்வேர்ஸ் எல்லாம் வேணும். இப்போ நான் விண்டோஸ் 7ல ஒரு ஆப் இன்ஸ்டால் பண்றேன்னா விண்டோஸ் 7ல இருக்கும் DLL ஃபைல்ஸ், அந்த பேசிக்ஸ் எல்லாமே இருக்கும். அது எல்லாமே நமக்கு கண்டெய்னர்ல உள்ள வந்துடும். அதுக்கு மேல நீங்க உங்க ஆப் இன்ஸ்டால் பண்ணுவீங்க. கார்த்திக், நம்ம டாக்கர் எப்படி ஒர்க் ஆகுதுன்ற கான்செப்ட் நம்ம இப்போ நான் நெக்ஸ்ட் சொல்றேன். இப்போ நம்ம ஜஸ்ட் தியரிட்டிக்கல் லெவல்ல நீங்க கேக்குறீங்க பாத்தீங்களா, கண்டெய்னர், ஸ்கிரீன்ஷாட், அது எல்லாமே நம்ம இமேஜ், கண்டெய்னர், டாக்கர் ஃபைல், அந்த காம்பனன்ட் எல்லாமே நம்ம அடுத்து பேசலாம். அது நம்ம என்னன்னு சொல்லிட்டு வரும். அண்ட் இதுக்கு முன்னாடி இன்னொருத்தர் கேள்வி கேட்டிருந்தாங்க, is library automatically pre-installed by Docker or we have to use command to connect libraries and dependencies to connect application? கிரீதரன், நம்மளுக்கு உலகத்துல இருக்க எல்லா ஆப்புமே நமக்கு டாக்கர்ல ரன் பண்றதுக்கான முன்னாடியே we have a Docker hub. அந்த Docker hubல நீங்க என்ன ஆப் வேணா சூஸ் பண்ணிக்கோங்க. let's say Redis யூஸ் பண்ணுமா, என்ன வேணா ஆப் சொல்லுங்க, உங்க இஷ்டம். ஸோ இப்போ நான் MySQL சர்ச் பண்ணேன்னா MySQLக்கான ஒரு அஃபிஷியல் இமேஜ் இருக்கும். ஸோ இப்போ நீங்க ஒரு கம்பெனி வச்சிருக்கீங்க, அந்த கம்பெனில நான் இஃப் யூ ஆர் யூசிங் லெட்ஸ் சே நான் ஒரு ஆப் நான் டிசைன் பண்றேன்னா டாக்கர்ல அவங்க யூஸ் பண்ணணும்ன்ற இமேஜஸ் அவைலபிளாக இருக்கும். இது நான் என்னன்னு சொல்லிட்டு நெக்ஸ்ட் பண்றேன். நீங்க கேட்ட கேள்விக்கு நான் சிம்பிளா ஆன்சர் சொல்லணும்னா, நீங்க எதுவுமே எக்ஸ்ட்ரா இன்ஸ்டால் பண்ண போறதே கிடையாதுங்க. ஆல்ரெடி அந்த ஆப் எல்லாமே இன்ஸ்டால் ஆகி உங்களுக்கு டாக்கர் ஹப்ல இருக்கும். அதை நம்ம எடுத்து ரீயூஸ் தான் பண்ணிக்க போறோம். ஓகே, ஸோ இப்போ நம்ம தியரிட்டிக்கல் லெவல்ல உங்களுக்கு டாக்கர் எதுக்காக யூஸ் பண்றாங்க அந்த அட்வான்டேஜ் அண்ட் நாலேஜ் இருந்துச்சுன்னா மட்டும் போதும். ஸோ இப்போ இது வரைக்கும் நம்ம பார்த்ததுல ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா ஆஸ்க் மீ, ஆர் எல்ஸ் நம்ம இப்போ எப்படி டாக்கர் காம்பனன்ட்லாம் யூஸ் பண்றாங்க அதை நம்ம ப்ராக்டிக்கலா நம்ம இன்ஸ்டால் பண்ணி நம்ம பார்க்கலாம். கிளியர் சார். சார் இப்போ இதுக்கு முன்னாடி இன்னொரு இமேஜ் ஒன்று காமிச்சிருந்தீங்கல்ல,
like combining both Windows and நோட் பேடுங்களா இதுல ப்ரோ ஆக்சுவலி ரெண்டுமே ஆக்சுவலி லைக் விண்டோஸ் மிஷின் பிளஸ் லினக்ஸ் Okay, மிஷின் one second. ஹைப்பர்வைஸ் பண்ணலாம் அந்த system. இதுங்களா? இதுதான். ஓகே ஓகே ப்ரோ. ஓகே, சூப்பர். இது நான் எக்ஸாம்பிளுக்கு சும்மா எதுவும் ஆப் கிடைக்கலையே, போட்டோ கிடைக்கலையேன்னு சொல்லிட்டு நோடு, MySQL, Redis, Ansible எடுத்துக்கிறேன். உங்க ப்ராஜெக்ட்க்கு ஏற்ற மாதிரி அந்த ஆப்ஸ்ன்றது மாறும். எல்லா ஆப்புமே நம்மளுக்கு டாக்கர் ஹப்ல இருக்கு. இந்த டாக்கர் ஹப்னா என்ன, அதெல்லாம் எப்படி ஒர்க் ஆகுதுன்னு சொல்லிட்டு நம்ம இப்போ நெக்ஸ்ட் செக்மெண்ட்ல நம்ம பார்க்கலாம். ரைட். இந்த இமேஜோட மீனிங் வந்து லைக் இந்த சிங்கிள் ஹார்ட்வேர்ல வந்து ஹைப்பர்வைசர் யூஸ் பண்ணி you can install both Windows and Ubuntu அதுதான் லைக் லினக்ஸ் ரெண்டு அந்த மீனிங் தானே இருக்கு. எஸ், இந்த டயகிராம்க்கு அதுதான் மீனிங். ஓகே ஓகே ஓகே. ஸோ இப்போ நம்ம நெக்ஸ்ட் என்ன பண்ண போறோம்னா, ஸோ வி ஆர் கோயிங் டு டாக் அபவுட் டாக்கர்ல இருக்கிற காம்பனன்ட்ஸ். ஸோ டாக்கர்ல என்னென்னலாம் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நம்மளுக்கு டாக்கர்ல இருக்கிறது மெயினா 3 விஷயங்க தாங்க. ஸோ டாக்கர் ஃபைலு, டாக்கர் இமேஜ், டாக்கர் கண்டெய்னர். ஓகே. ஸோ டாக்கர் இமேஜ் அண்ட் டாக்கர் கண்டெய்னர்